பாம்ப்ளி நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருக்கும் பத்திரிகையாளர் திரு கார்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்கள் சார். மதுரையில் நடந்த தாவேக்காவோட மாநாடு வெகு சிறப்பாக நடந்தது. எப்படி இருந்துச்சு, பார்த்தீங்களா? ஆமாம், அது எல்லாருமே அது ஊடக வெளிச்சம் ரொம்ப அதிகம். நமக்கு எல்லாருமே பார்த்தோம், எல்லாருமே லைவ், மோஸ்ட்லி எல்லாருமே லைவ் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது நம்ம சிஎம்லேருந்து எல்லாருமே லைவ் பார்த்துருப்பாங்க. அத்தனை எதிர்க்கட்சி தலைவர்களும் பார்த்துருப்பாங்க, அத்தனை கட்சி தலைவரும் பார்த்துருப்பாங்க. மிக சிறப்பாக நடைபெற்றது. அதில் பல்வேறு தீர்மானங்கள்லாம் இவர் நிறைவேற்றினார். எல்லாமே பார்த்துருப்போம். 2 நாள் அதான பேச்சு. ஆமாம் சார். இப்போது இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எதாவது நெகட்டிவாக அந்த கொடி கம்ப சாஞ்சு அதெல்லாம் விட்டு இருந்தாலும் நம்ம விஜய் பேசுறதுக்கு நான் வந்துடலாம். இப்போது விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் பேசுனது என்ன கருத்துனா, திமுகவும் எதிர்த்தார், பாஜகவும் எதிர்த்தார். இதுக்கு முன்னாடி மீட்டிங்கில் அப்படியே எதிர்த்து பேசினார். ஆனால் திடீர்னு இப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் பற்றியும் பேசினார். இப்போ கட்சி எப்படி இருக்குன்னு இப்போ அதிமுகவும் தாக்க ஆரம்பிச்சிட்டாரா அது விஜய் அவர்கள்? நம்ம முதலே ஒரு தடவை சொன்ன தெரியுமா, பொதுவாகவே அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் கூட்டணி ஏற்படுமான்னு கேட்டது. அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா 2 பேருமே முதல்வர் வேட்பாளர். ஆமாம், எல்லா பக்கமே முதல்வர் வேட்பாளர் தான். ஸ்டாலின் அவர்களும் திமுக முதல்வர் வேட்பாளர், அதிமுகவுக்கு எடப்பாடி முதல்வர் வேட்பாளர், இவர் விஜய் இவருக்கு முதல்வர் வேட்பாளர், சீமான் அவர்கள் நாம் தமிழருக்கு முதல்வர் வேட்பாளர். அப்படிங்கும் பொழுது இவங்க ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். அதை நேற்று திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டாரு. என்ன விஷயம் ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா, மறைமுகமாக இவங்களை அதிமுகவை சாடி என்னன்னா ஆர்எஸ்எஸ் உடைய பின்பலம் கொண்டவங்களோட பின்னால் போகிறாங்க, அவங்க காலடியில் விழுந்து கிடக்குறாங்க, மற்றும் மதச்சார்பின்மை போர்வையில் இருக்காங்க, ஆனாலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பின்னால் போகிறாங்கன்னு அதிமுகவை நேரடியாக சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, இவருடைய கட்சியும் அதிமுகவும் இணையதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு தான் உடனே இதை பார்த்த உடனே மறுநாள் உதயகுமார், இவர் ஆர்பி உதயகுமார் போன்றவங்கலாம் வந்து அவருக்கு ஒன்றும் தெரியல, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, அவர் கூப்பிட்டாந்து இருந்தீங்க எல்லாரும், வருவார் எப்படி வருவார்? அதுக்கு முன்னாடி எடப்பாடி கூட சொன்னாரு, எலெக்ஷன் ஆரம்பிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களோட பெரிய ஒரு கட்சி கூட்டணி எங்களோட சிறப்பு, அது இவங்க மனசில் வச்சுதான் சொன்னது. அதில் எப்படி நடக்கும்? அவர் ஒரு 250 கூட சம்பளத்தை விட்டுட்டு ஒரு ஆள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து துணை முதல்வராக வருவாரா, இல்லை எடப்பாடி தான் துணை முதல்வராக ஆவாரா? அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ 2 பேருமே இணைய வாய்ப்பில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காரு. அவர் எந்த கட்சியோட அவர் கூட்டணி வைக்கலாம். அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்கக்கூடிய கட்சிகள், அவரை யாரை யோசிக்கிறாரு அப்படின்னா, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் போன்றவங்க நம்ம கிட்ட வருவாங்க. அந்த மாதிரி கட்சிகள் தானே சார். அதான் தனித்தனியா இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாரும் தாங்கிட்ட வருவாங்க, நம்ம ஒரு கூட்டணி அமைக்கலாம் எதிர்பார்க்கிறாரு. இவர் முதல்ல ஒரு மாநாடு நடத்துறாருன்னா, விக்கிரவாண்டியில கொள்கை மாநாடுன்னு சொல்லி போன வருஷம் நடத்துறாங்க இல்லையா, அதுலயே நான் ஆட்சியில பங்கு தரேன்னாரு. இப்போ வரைக்கும் யாரும் வந்து சேர்ந்த மாதிரி தெரியல. இன்னொன்னு போய் சேர்றதுக்கு யோசிப்பாங்க. அவங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள்லாம் இவங்க ரொம்ப ஒரு குறைவான நிலையில் நினைக்கிறாங்க அவங்க வந்துருவாங்கன்ட்டு. இவங்களெல்லாம் காமிச்சிட்டு திமுகவில் சீட்டு பேரத்தை அதிகப்படுத்த, அவங்களை எண்ணிக்கைக்கு அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு, தவிர நேரடியாக போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, திமுகவோடையோ அதிமுகவோடையோ அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கான பலமான இடங்கள் அவங்களுக்கு தெரியும், அமைப்பு ரீதியாக பலம் தெரியும். அதிமுக நீங்கள் ஜெயலலிதா இல்லாட்டியுமே போன தேர்தலில் அவங்க ஒரு 65 சீட் தனியாக ஜெயிச்சாங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்கும் இன்னும் ரெட்டைலைக்கான மவுசுகள் இருக்குது. இது எடப்பாடிக்கு இருக்கோ இல்லையோ, ரெட்டைலைக்கு இருக்குது. ரெட்டைலைக்கு நோட்டு போடுறவங்க இருக்காங்கல்ல, அது இருக்குது. அதற்கு அமைப்பு ரீதியாக பலம் இருக்குது. திமுகவும் அதிமுக ரெண்டும் ஒரே இதில் இருக்கக்கூடிய கட்சிகள் 2மே. அப்படிங்கும் பொழுது இந்த கட்சிகளை நம்பி போவாங்களே தவிர புதுசாக வந்து ஆரம்பித்து வாக்கு வங்கியை இன்னும் நிரூபிக்காத கட்சிகள்கிட்ட போக மாட்டாங்க. தாவேக்கா பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த எலெக்ஷன் நிற்கலையே. உங்களை வாக்கு நம்ம சொல்கிறோம், ஆள் கூட்டம் வருதுன்றது, கூட்டம் வரதை வச்சு நீங்கள் கணக்கு போட முடியாதுங்கிறது உண்மை. இப்போ இன்னொரு ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வீட்லையும் குறைஞ்சது எப்படி இருந்தாலும் ஒரு ஓட்டுனாச்சு விஜய்க்கு விழுகும், இளைஞர்கள் ஓட்டு. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை இருந்தாங்கன்னா அந்த பிள்ளையால் ஒரு ஓட்டு விஜய்க்கு விழுகும். ஏன்னா அவங்க ஃபேன். அந்த பிள்ளை 17 வயசாக இருந்துச்சுன்னா, இல்லை 18 வயசாக இருந்துச்சுன்னா சொல்கிறேன். 18 வயசா 17 வயசுன்னு 18 வயசு. இப்போ நேற்று பார்க்க போனீங்கன்னா பல பேர் ரொம்ப சின்ன பசங்க எல்லாருமே. அதில் எத்தனை பேருக்கு வாக்கு இருக்குன்றது நமக்கு தெரியாது. இன்னும் தேர்தல் வரப்போகுது. இப்போ தேர்தல் 2026 தேர்தல் 8 மாதம் இருக்குது. வாக்காளர் பட்டியலாம் சரி பார்த்துட்டாங்க. இனிமேல் சேர்த்துங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும், அந்த வயசு வந்தால் தான். அப்படிங்கும்போது எத்தனை பேர் வாக்காளர்கள் இருந்திருப்பாங்க அப்படின்றது. நீங்கள் சமூக வலைத்தளங்கள் எடுத்தாவே விஜய்க்கு நெகட்டிவாக பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி விங்கு தான். இப்போ நாம் தமிழராக இருக்கட்டும், திமுக அவங்கள சேர்ந்த பேச்சாளர் மட்டும் தான் பேசுவாங்க, தவிர பொதுமக்கள் யாரும் அந்த விஜய் அவர்களை
ஒரு தரக்குறைவாவோ விமர்சனம் வைக்கிறது கிடையாது. நீங்க பொதுமக்கள்கிட்ட போய் கேட்கறதே கிடையாது. நீங்க இவங்களா ஒரு ஐடி விங்க வச்சுட்டு, ஒரு வார் ரூம் ஐடி விங்க்லாம் வச்சுட்டு இவங்களா இவங்களோட செய்திகளை போடுறாங்களே, எதிர்த்தோ சரி ஆதரிச்சோ சரி போடுறாங்களே தவிர நீங்க சமூக வலைதளங்களை நம்பி நீங்க வந்து ஓட்டு வாங்கணுங்கிறது முடியாது. நாம் தமிழருக்குலாம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளம் மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. அவங்க ஒரு விங்க் வச்சிருக்காங்க. அண்ணாமலைக்கு இல்லாத வாரம் அண்ணாமலை பில்டப் பண்ணி ஒரு குரூப் இருந்தது இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு வாக்கா மாறும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, அதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனாலும் இப்போ நீங்கள் என்ன தேர்தல் வந்தால் தான் தெரியும். ஆனால் இவங்க வாக்கு வங்கியே இன்னும் நிரூபிக்கலைங்கிறது உண்மை தானே. இவங்க எந்த இடைத்தேர்தலில் கூட நிற்கல. இவங்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குன்றது எப்படி தெரியும்? இப்போ நீங்கள் 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னா அனைத்து மாவட்டங்கள்லேருந்தும் அனைத்து தொகுதிகள்லேருந்தும் ஒரு இடத்துல வந்து நேர குவிஞ்சிருக்காங்க. இது எத்தனை லட்சம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? முன்பு அந்த கூட்டம் 2 நாள் முன்னே இந்த கூட்டம் எத்தனை லட்சம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 3 லட்சம் இருக்குமா? இருக்கலாம், அந்த அளவு தான் இருக்கும். அதில் கெப்பாசிட்டியே 1.5 லட்சம் பேர் தானே கெப்பாசிட்டி. ஆமாம், அந்த கெப்பாசிட்டியே அவ்வளோதான். நம்ம அந்த கெப்பாசிட்டியே உங்களுக்கு அவ்வளோ. எந்த கட்சிக்கு கூடாத இளைஞர்கள் கூட்டம், அந்த கூட்டம் தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் பரவலாக அத்தனை மாவட்டங்கள்ல இருந்தும் 234 தொகுதிகளில் இருந்தும் ஒரு இடத்துல சேர்க்குறீங்க நீங்கள். அப்படிங்கும்போது கூட்டம் தரதான் செய்யும். அவங்களுடைய ரசிகர் மன்றவங்க வரத்தான் செய்வாங்க, தொண்டர்கள் வரத்தான் செய்வாங்க. இந்த நீங்கள் கூட்டம் வந்து நம்ம நம்ப முடியாது. மொத்தம் தமிழகத்தில் எத்தனை பேர் வாக்காளர்கள்? தமிழ்நாட்டு வாக்காளர்களில் 3-4 கோடி வாக்காளர்களில் நீங்கள் இந்த 3-4 லட்சம் பேர் கூட்டினது எப்படி நீங்கள் வந்து ஓட்டாக மாறும்னு நினைக்கிறீங்க? இது போட்டால் மட்டும் எப்படி ஓட்டாக மாறும்னு நினைக்கிறீங்க? இல்லை இப்போ 5 லட்சம் பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 40,000 பேர் 40,000 பேர் அதிகம், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 10,000 பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொகுதிக்கு சொல்லுங்கள், மாவட்டத்தை விட்டுருங்க, ஒரு தொகுதிக்கு 10,000 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கணக்காக வச்சுக்கோங்க. ஒரு தொகுதியோட வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்? எப்படி 3 லட்சம் 3.5 லட்சம் பேருக்கு வாக்காளர் எண்ணிக்கை இருக்குது. அதில் திமுகவோட ஓட்டு, அதிமுகவோட ஓட்டு, நாம் தமிழர் ஓட்டு, இவங்க ஓட்டு எல்லாம் பிரியுது. இப்போ இன்னொரு தடவை யோசிக்கலாம்ல சார். இப்போ வந்து நம்ம அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது மாற்று ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல பெரிய கட்சி இல்லாதனால தான் திமுக வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அதிமுகவும் ஆண்டதை பார்த்துட்டாங்க, திமுக ஆட்சியும் பார்த்துட்டாங்க மக்கள். இப்போ மாற்று வேணும்னா இப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக அது நீங்கள் மக்கள் மனசு இந்த மாநாடை வச்சுலாம் நீங்கள் நிரூபிக்க முடியாது. இந்த மாநாட்டை நீங்கள் டிவியில் பார்த்த மக்களை நீங்கள் வச்சு உங்கள் ஓட்டு போடவும் நிரூபிக்க முடியாது. அது கடைசி நேர மாறுதல் பல்வேறு காரணிகள் இருக்குது. ஒரு தேர்தலில் ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு திமுக மேலே அதிருப்தி இருக்குது. எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் 5 வருடம் ஆண்டால் விமர்சனம் இருக்கும். இப்போ திமுக மேலே அதிக விமர்சனங்கள் இருக்குது. எதிர்த்தாப்புல ஓட்டு பிரியுது, அதை யாரும் ஒத்துக்க மாட்டேங்குது. எதிர்த்தாப்புல ஓட்டு பிரியுது. எதிர்த்தரப்பு அதிமுக என்ன சொல்கிறாங்க? திமுக தான் முதல் எதிரின்றாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் எதிரியாக இருக்காங்க. இவர் விஜய் என்ன சொல்றாரு? திமுக தான் என்னோட எதிரிங்கிறாரு. சீமான் அவர் என்ன சொல்றாரு? திமுக தான் எதிரிங்கிறாரு. அப்போ திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் ஸ்பிளிட் ஆகுது பாருங்க. இப்போ திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் இதானாலும் இப்போ நாம் தமிழர் ஓட்டுகள் ரொம்ப அடி வாங்குறதானா சார்? இப்போ விஜய் வந்து இருக்கலாம். நாம் தமிழர் ஓட்டு ஏன்னா இது வரைக்கும் 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் இவர்களுடைய இளைஞர்களுக்கும் அவங்க இளைஞர்களுக்கும் உரிய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த வித்தியாசங்கள் இருக்கு. அந்த கூட்டம் இந்த கூட்டம் வேறையாக கூட இருக்கலாம். இது பல பேர் சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு அடி வரும்னு சொன்னாங்க இவங்க விஜய்னால, அந்த தொண்டர்களுக்கு அடி வரும்னு சொன்னாங்க, சீமானுக்கு அடி வரும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு இடத்துல மொத்தமாக தமிழகத்தை மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட்டுறதை வச்சு நீங்கள் வந்து கணிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அது கணிக்க முடியாது. இன்னொன்று இவர் இப்போ நம்ம முதல்ல சொன்னதுக்கு இந்த அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் கூட்டணி நடத்துறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது நேற்று தெரிஞ்சு போச்சு. அவங்க அந்த ஸ்டாண்ட்லாம் ஆரம்பத்துலேருந்து இருந்தாங்க விஜய் அவர்கள். இவங்க தான் அதிமுக எடப்பாடியிலேருந்து எல்லாரும் வருவாங்கன்னு நினைச்சாங்க. வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் நேற்று மொத்தமாக முடிச்சிட்டாரு. அதிமுகவோட கூட்டணி கிடையாது தெரிஞ்சு போச்சு. இனிமேல் திட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தர் அடுத்து திட்டுவாங்க. செல்லூர் ராஜு திட்டுவார், அடுத்து இவர் திட்டுவார், ஆர்பி உதயகுமார் ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொருத்தராக திட்டுவாங்களே தவிர இவங்களுக்கான கூட்டணி வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை. இன்னொரு சார், இப்போ வந்து விஜய் அவர்களை வந்து எதிர்க்கிறதுக்கு வந்து விஜய் மேலே விமர்சனம் வைக்கிறதுக்கு வந்து திமுக சைட்லேருந்தும் அவர் எதுவும் விமர்சனம் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கதா தகவல் வருது. அதிமுக சைட்லேயும் விஜயை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு தகவல் வருதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? ஏன்னா சீமானை பேசி தான் இப்படி ஆயிருக்குன்றதுனால இப்படி சொல்லியிருப்பாங்க. இருக்கலாம். ஏன்னா தேவையெல்லாம் வளர்த்து விட வேணாம்னு நினச்சிருக்கலாம், குறிப்பிட்டு வளர்த்து விட வேணாம்னு நினச்சிக்கலாம். இதுக்கே திமுக சைடில் ரியாக்ஷன் ரொம்ப இல்லையே. இவர் திமுக இவ்வளோ பேசுனதுக்கு ரியாக்ஷன் ரொம்ப கிடையாது. பிஜேபியிலாவது தமிழிசை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒருத்தராக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. முதிர்ச்சி இல்லை இந்த பேச்சில் அது அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் கூட சொல்ல மாட்டார் மாதிரி. அவரும் காங்கிரஸை தொடவே இல்லை.
ஏன்னா காங்கிரஸ் என்ன ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அரெஸ்ட் ஆகும்போது கண்டனம் தெரிவிச்சார்ல விஜய். அதான் இல்லை அது ஒன்று. இவர் இன்னும் நினைச்சிருக்கலாம் காங்கிரஸ் வரும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா இன்னும் 8 மாசம் தேர்தல் இருக்கு. கச்சத்தீவு தாரை வார்த்தது இவங்க மோடி அவர்கள் வந்து விடுவிக்கணும்னு சொல்றாரு. யாரு கச்சத்தீவு கொடுத்ததுங்கிறதுக்கு வரவே இல்லையே. அவர் காங்கிரஸ் பிஜேபி பத்தி திட்டுறாரு, அது கொள்கை எதிரிங்கிறாரு. இவங்க பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரிங்கிறாரு. அப்போ காங்கிரஸ்ன்ற வார்த்தையே அதில் வரல. காங்கிரஸ்ன்ற வார்த்தையே வரல. ஏற்கனவே ஒருத்தர் ராகுல் காந்திக்கு ஒரு பேரண்ட் இதில் போய் கலந்துக்கிட்டார்ல, அங்கே போய் சந்திச்சு கலந்துக்கிட்டார்ல. அதனால ஒரு சாஃப்ட் ஆர்டர் அவங்க காங்கிரஸ் மேல இருக்கு. தமிழிசை தான் கேட்டிருக்காங்க, கச்சத்தீவை பத்தி பேசுறேன்னு ஏங்க நீங்க காங்கிரஸ் பத்தி பேசலன்னு கேட்கறாங்க. இவர் வார்த்தையில காங்கிரஸ் பத்தி வரல. ஒருவேளை மீட்கர்காண்டி அது கொடுத்தாச்சு, அப்ப கொடுத்திருப்பாங்க. இப்ப மீட்கர்காண்டி மோடி நடவடிக்கை இல்ல அது இவர் கேட்கறது ஓகே. ஆனா காங்கிரஸ் யாரு கொடுத்தாங்க அந்த விஷயத்தை பத்தி உள்ள வர மாட்டேன்றாங்கிறது இவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு திமுக எதிரின்ட்டாரு, அதிமுகவும் கூட்டணி இல்லைன்னு ஆயிடுச்சு. காங்கிரஸை எதிர்பார்க்கலாம். இவர் எதிர்பார்க்கறது தான் விடுதலை சிறுத்தைகள் எதிர்பார்க்கணும். 8 மாசம் இருக்கு, நம்மகிட்ட வருவாங்க, ஏன்னா சீட்டு பிரச்சனைலாம் வந்து நம்மகிட்ட வருவாங்க அப்படின்னு நினைக்கலாம். அதனால அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம். இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்களா, கேப்டன் விஜயோட யுக்தி பார்த்தீங்கன்னா, இப்போ மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த முகப்பிலே பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்களுடைய ஃபோட்டோ, எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க. வச்சுருந்தாங்க, நம்மளும் பார்த்தோம். இப்போது அது என்ன எதுக்காண்டி வச்சுருப்பாங்க? தேர்தல் யுக்தியாக இருக்குமா அப்படின்ட்டு ஒரு கணக்கு. அதான் அவர் குழப்பத்தில் இருக்காருன்றது. அதாவது நீங்கள் உங்களோட இதை முழுக்க சொல்லணும். அவர் சொல்லலை. அண்ணாவையும் வைக்கிறாரு, எம்ஜிஆர் கேட்டால் அதை வச்சு நான் சொன்னார். 67 எப்படி ஆட்சி அமைச்சாரோ அதே மாதிரி 77 எப்படி ஆட்சி அமைச்சா அதே மாதிரி 2024 நாங்கள் ஆட்சி அமைப்போம். அந்த மாதிரி தான் அதுதான் கணக்கு. அதுதான் 67 ஆட்சி எப்படி அமைச்சாங்க, 77 ஆட்சி எப்படி அமைச்சாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. 77 கட்சி ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் என்னாரா எம்ஜிஆர் திமுக ஆரம்பிச்சு எத்தனாவது வருஷத்தில் தெரியுமா? 67 ஜெயிச்சாங்க. அவங்க ஜெயிச்சது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கிட்ட அவங்க வந்து களப்பணிகள் மட்டுமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் வந்து திமுகவில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதுலேருந்து வெளில அப்போ அரசியல் இருந்தார். அவர் இன்னைக்கு கால இந்த அவங்க சினிமாவில் அமெரிக்க மாப்பிள்ளை மாதிரி நடித்தா ஸ்ட்ரைட்டு சிஎம்ன்ற கணக்கெலாம் இல்லை. அவங்க இன்னைக்கு வரைக்கும் நான் நடிப்பேன், நாளை காலையில் வந்து சிஎம் ஆவேன் அப்படின்ற கணக்கு கிடையாது. இவர் சொன்ன பல்வேறு குழப்பங்கள்ல பல்வேறு இதெல்லாம் ஒன்று எதுவும் சொல்றாரு. சிங்கன் வேட்டையாட மட்டும் சீமான் வந்து தாக்கி பேசுனதா சொல்றாங்க. அவர் டாபிக் அவர் பெருசா வரல. அது சீமானோட அந்த சிங்க கதைக்கு ஒப்பிட்டு எல்லாம் பேசினாரு அப்படின்ட்டு. அதாவது நீங்க தமிழகத்தில் டெய்லி பிரச்சனை இருக்குது. டெய்லி ஏதாவது ஒரு போராட்டம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, காவலர்கள் பிரச்சனை, துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை, நமக்கே தெரியும். தூய்மை பணியாளர் பிரச்சனை இருக்குது. ஏகப்பட்ட பிரச்சனை, அரசு ஊழியர்கள் போராட்டங்கள் இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இவர் எதை மென்ஷன் பண்ணிச்சு? இது எதுவுமே வரமாட்டேன், வேடிக்கை பார்க்க வரமாட்டேன், நான் வந்தால் நேர வேட்டையாட, எதை வேட்டையாட போகிறாருன்னு புரியலையே. இல்லை இந்த கதையில் என்ன சொன்னார்னா, சீமானை வந்து அவர் வந்து திருப்பி பதிலடி கொடுக்க மாட்டாருல. சீமான் விஜய் பற்றி பேசுகிறாரு, ஆனால் விஜய் வந்து சீமான் பதில் சொல்ல மாட்டாரு. பெரிய லெவல் தான் அப்படின்னு இவர் காமிக்கிறதுக்காக, நான் வந்து பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்காக அவர் சொல்கிறாரு. அவர் அதனால தானே திமுக பற்றி மட்டும் தானே பேசுகிறாரு. அதிமுக ஒரு சின்ன இடங்களில் மட்டும் தான் பேசியிருக்காரு. அவர் குறிப்பாக ரொம்ப இதுவாக பேசுனது தேமுதிக ஒரு வலையாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அநேகமாக அவர் விஜயகாந்த் அவர்களுடைய பற்றி பேசினது எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு அதுக்கு உடனே பதில் சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா, பிரேமலதா என்னுடைய தம்பி தான், அவருடைய தம்பி தான் இருக்குமோ, ஏன்னா வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். என்ன தேமுதிக மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனை, கொள்கை ரீதியாக விஜயோட சேரக்கூடாது ஒன்றும் கிடையாது. அவங்க முதல்வர் வேட்பாளரும் இப்போதைக்கு கிடையாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இப்போ நீங்கள் திமுகவில் போய் சேர்ந்தாலும் ஒரு 10 சீட்டு கொடுப்பாங்க. அதிமுகவில் போய் சேர்ந்தாலும் ஒரு 15-20 சீட் இவ்வளோதான் அவங்க எதிர்பார்க்க முடியும். அப்படிங்கும் பொழுது அவங்க முதல்வர் வேட்பாளர் கிடையாது, இப்போதைக்கு கிடையாது. கட்சிக்கு அவங்க வந்து பொதுச் செயலாளராக இருக்கலாம், முதல்வர் வேட்பாளர் அவங்க கிடையாதுங்கும் பொழுது இவர்களோட இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட விஜயோட தாவேகாவும் தேமுதிகவும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2 பேருக்கும் பெரிய சண்டைகள் கிடையாது, கொள்கை வேறுபாடுகள் கிடையாது. 2 பேருக்கு எந்த கொள்கைன்றது புரியாமல் இருந்தாலும் கொள்கை வேறுபாடுகள் ஒன்றும் கிடையாது. அப்படிங்கும்போது 2 பேரும் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நோக்கி தான் நகர்ற மாதிரி தெரிஞ்சது. இவங்க திமுகவோடையும் பேசுகிறாங்க, அதிமுகவோடையும் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ இவங்களுக்கு இன்னொரு விஷயம், தாவேகாவோட இன்னொரு இது கூட அதிகமாகும், சீட்டு கூட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அவங்க தொண்டர்கள்லாம் இணைந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. விஜயோட ரசிகர்களும் இவங்க
தேமுதிகவோட இவர் தொண்டர்களும் இணைந்து வேலை பார்க்கறதுக்கான வேலைகள் அதிகமாக இருக்குது. அதனால அப்படி ஒரு கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதையெல்லாம் எதிர்பார்த்து அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய முடிவு என்னன்னா திமுகவும் எதிர்க்கிறாரு, அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது விஜய் பேசினதுலே நான் மார்க்கெட்டு போயிட்டு அரசியலுக்கு வரல அப்படிலாம் சொல்லியிருந்தார்ல, நான் படையோட வந்திருக்கேன்ட்டு. இது வந்து கமலை டார்கெட் பண்ணி பேசின மாதிரி இருந்துச்சுன்னு இருக்கலாம். கமல் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். இப்போ நேற்று கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் அவர் அட்ரஸ் என் பேர் சொன்னாரா, யாராச்சும் பேர் சொன்னாரா விஜய்னா இல்லை அப்படின்னா, அப்புறம் அட்ரஸ் இல்லாத கடிதத்துக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் கேட்டார். அவர் என் தம்பி அப்படின்ட்டு. இது எப்படி பார்க்கறது? இல்லை, அவர் சொன்னது மார்க்கெட் இல்லாத எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, அதுக்காக கூட சொல்லியிருக்கலாம். பொதுவாக சினிமாக்காரங்க யார் வந்தாலும் மார்க்கெட் போனோன்னா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம கமலஹாசன் நீங்கள் மார்க்கெட் போனதுக்கப்புறம் சொல்ல முடியாது. விக்ரம் 300 கோடி ரூபா படம் ஹிட்டுன்னு இருக்காங்க. விக்ரம் படம், கமலஹாசன் படம். மார்க்கெட் போய் வந்தவரெல்லாம் கமலஹாசன் மார்க்கெட் போய்லாம் வரல. இவர் யாரை குறிப்பிட்டு சொல்கிறாருன்னு தெரியல. இல்லை, திமுக எதிர்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அங்கே போய் சேர்ந்துட்டார் அந்த மாதிரி ஏதாச்சும். அதான் அந்த மாதிரி அவர் மைண்டில் இருந்திருக்கலாம். ஓப்பனாக அவர் சொல்லலை, பேரை சொல்லலை. ஆனாலும் அவரை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க மனசில். எல்லாரும் நம்ம நினைப்போம்ல. இப்போ சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்து தோற்று போனவங்கன்னு பேசும்போது இப்போ கமலஹாசன் பேரும் வந்துடும். லிஸ்ட் நிறையா போகும். லிஸ்ட் நிறையா வரும். பாக்யராஜ், சிவாஜியில் ஆரம்பிச்சு எம்ஜிஆரை தவிர அத்தனை பேரும் தான். எல்லாருமே அதான் தனியாக கட்சி ஆரம்பித்தவங்க, இவர் கூட்டணியில் போய் சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எம்ஜிஆருக்கு பிறகு எல்லா நடிகர்களுக்கும் ஒன்றும் பெருசாக வாய்க்கலை. அதோட தொடர்ச்சியாக கூட சொல்லியிருக்கலாம், இவங்களை மீன் பண்ணக்கூடாது, நம்மளை இந்த மாதிரி யோசிச்சிடக்கூடாது, நம்ம எம்ஜிஆருக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி கூட அவர் நினைச்சிருக்கலாம். ஆனாலும் 2026 கூட்டணிக்கு அவர் ஒரு அச்சாரமாக தேமுதிகவோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு. ஆனால் எப்படி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான இது இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. அதிமுக இல்லை அப்படின்றது பட்சத்தில் இன்னும் இந்த பக்கம் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்று. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.